இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்னை மரங்கள் வந்து இந்த மாதிரி மட்டை வந்து இந்த மாதிரி அந்த அதோட ஓலைகள் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி சரிஞ்சு இருந்தால் அதை தகுந்த முறையில் மட்டையை வந்து வெட்டி விடணும். வெட்டி விட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மட்டைகளுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், மரமும் சீக்கிரம் வளர்ந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த மரம் அப்படி இருக்குது. இதுவும் இனி மட்டையை இப்போ கட் பண்ண போகிறேன். அடுத்ததாக இங்கே பாருங்கள், இந்த மரமும் இந்த மாதிரி மட்டைகள் நல்லா சரிஞ்சு இருக்குது. இப்போ தான் நமக்கு வந்து இந்த மூடு வந்து கீழே வெளியே வர்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்லா பாருங்கள், தெரியுதா? அப்புறம் மாதுளை பார்த்திங்கன்னா, மாதுளை செடி தான் இருக்குது. மாதுளை செடி வந்து பூ பூக்குது, பட்டு இன்னும் பெரிய மரமாக வந்தால் தான் இது வந்து காய் பிடிக்கும். இது வந்து பூ தான், நிறைய பூ இருந்துச்சு, இது தான் மீதியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த தென்னை மரம் தான் கடைசியாக வந்து இந்த வண்டு கடிச்சிது.